மணி எத்தனை? டைம் 9:30. நைட்டு 9:30 மணிக்கு என் வீட்டுக்காரி வேலை பார்த்துட்ருக்கா. இந்த சட்டை அநேகமாக நாளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சின்சியர் ஒர்க்கர். நைட்டு ஒட்டி வச்சுட்டு காலையிலே வேலை பார்க்குறக்கா. ஆமாம். நான் கூட கல்யாணம் முடிஞ்ச புதுசில் என் பொண்டாட்டி டம்மி பீஸுன்னு நினச்சேன். ஆனால் வேறு லெவலில் இருக்கா. நம்மளுக்கே டஃப்பு கொடுப்பா போல தெரியுது. மாதத்துக்கு ஒரு 30,000 சம்பாதிச்சிடுறா. அதனால் முடியும், எனக்கு தெரியும். அந்த தைரியம் தான். வந்து வேலை பார்க்கட்டாலும் பரவாயில்ல, இடைஞ்சல் பண்ணாமல் தான் சந்தோஷம். இவ்வளோ பெரிய திறமைசாலியா? எல்லா இடமும் அப்படி குப்பை மாதிரி கிடக்கு. ஆனால் எல்லாமே காசு தான், எதுவுமே குப்பை கிடையாது. இது ரெடிமேடா? ரெடிமேட் தருவாங்க. இதெல்லாம் நீயா பண்ண ஜிசி? வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க வந்து பண்ணுறேன், நாங்கள் பாவம் பண்ண முடியும். சட்டைக்கு ஒரு 5,000 வாங்குவியா? 10,000 கேட்டுக்கிட்டோம். பாவம் காசு தராங்க. மக்கள் வந்து அவங்க மாதிரியே பேசுறீங்க. அந்த 2 பேரும் நல்லா பேசுவாங்க. புதுசு மண்டாச்சு நல்லா. உண்மையில் ரெடிமேட் மாதிரி இருக்குப்பா, பார்க்குறக்கு ஏதோ மிஷினில் அடித்த மாதிரி. இதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கேன் அந்த சட்டைக்கு? 1200. 1200. சட்டையே 1.5 கிலோ வெயிட் இருக்கும்போல. வேற என்னெல்லாம் வச்சிருக்கேன்? இது இல்லை, வேற எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை, மீதிலாம் கொடுத்து போச்சு. சட்டை இல்லை, என் சட்டை தான் அவங்க சொல்லி அனுப்பணும். இது போட்டு தச்ச சட்டையில் அதுக்கப்புறம் போட சொன்னோம். புட்டாஸ் மட்டும். அந்த லைட் ஆகி வச்சுருக்க போட்டிருக்கலாம்ல. போடுங்க, நல்லா கண்ணு நல்லா தெரிஞ்சுப்போம். ஏற்கனவே வேறு தான் இருக்கேன். இப்படி ஒவ்வொன்றா கொறுத்து மாட்டேன்னு. இது பெரிய பீஸ்க்கு மட்டும் அப்படி, சுகர் பீஸ் கோர்னா வந்துடும். இது எத்தனை நம்பர்? 2ஆம் நம்பர். பொறுமைசாலி தானே. ஆரி ஒர்க் கற்றுக்கிற எல்லாருக்குமே பொறுமை வேணும். கண்டிப்பாக வேணும். பொறுமை இல்லைன்னா அந்த விஷயம் கற்றுக்க முடியாது.
பொறுமை எனக்கு கடவுள்கிட்ட இருந்து வந்தனாலும், ஆனால் ஆரி ஒர்க்கு பழகுறதுக்கும் போடுறதுக்கும் பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா செய்ய முடியாது. இது பாதியில் விட்டுட்டு போனவங்க தான் அதிகம். யார் போடுவா அப்படின்னு.